நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். மக்கட்பேறு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. விளக்கம். பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவுவது உடலுக்கு இன்பம். அவர்களின் பேச்சை கேட்பது காதிற்கு இன்பம். இன்றைய முக்கிய செய்திகள். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் போராட்டம். காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அரசு பள்ளியில் 2025-2026 ஆண்டு கல்வியாண்டு துவக்கம். விடுமுறை முடிந்து உற்சாகமாக பள்ளிக்கு வந்த அரசு பள்ளி மாணவர்கள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம். முதலமைச்சருக்கு தனித்தமிழ் கழகம் நன்றி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் சமூக அமைப்பு தலைவரை தாக்கிய காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உட்பட 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் அமைப்பின் மாநில தலைவர் அமுதரசன் இவர் கடந்த 27ஆம் தேதி அரியாங்குப்பம் காவல் நிலையத்திற்கு வழக்கு தொடர்பாக சென்றபோது ஆய்வாளர் கலைச்செல்வன் தகாத முறையில் பேசியதோடு அவரை சராசரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் அரியாங்குப்பம் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்து அவரை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட ஊர்வலமாக வந்தனர். அவர்களை போலீசார் தடுப்பு கட்டைகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய நிலையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்பட 200க்கும் மேற்பட்ட காங்கிரசாரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். जिंदाबाद 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 राहुल जी जिंदाबाद राहुल जी जिंदाबाद अन्नै सोनिया जिंदाबाद अन्नै सोनिया जिंदाबाद अन्नै सोनिया जिंदाबाद अन्नै सोनिया जिंदाबाद टारगेट जिंदाबाद ஒரு பீஸ் உள்ளனுக்கு புதுச்சேரியில் ஆண்டு தேர்வு விடுமுறைக்கு பின் அரசு பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டு 2025-2026 ஆண்டிற்கான பாடப்பிரிவுகள் துவங்கப்பட்டுள்ளது. மேலும் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் இனிப்புகள் மற்றும் மலர்கள் வழங்கி வரவேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மொத்தம் 469 பள்ளிகளில் 80,000 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனி கல்வி வாரியம் இல்லாததால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர மாநில பாடத்திட்டமும், மாகியில் கேரள மாநில பாடத்திட்டம் பின்பற்றப்பட்டு வந்தது.
புதுச்சேரியில் கடந்த 2024-25 கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் +2 வரை CBSE பாடத்திட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இவர்களில் 10 மற்றும் +2 மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்வை எழுதி முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்கு காத்துள்ளனர். அதே நேரத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு மற்றும் +1 மாணவர்கள் ஆண்டு இறுதித் தேர்வு கடந்த 23ஆம் தேதி முடிந்து விடுமுறை விடப்பட்டது. இந்த விடுமுறை நேற்றுடன் முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டு 2025-26 கல்வியாண்டு துவங்குகின்றது. இதனிடையே மாணவர்களை வரவேற்கும் வகையில் அரசு பள்ளிகளில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளிகளில் தோரணங்கள் அமைத்தும் புதிதாக பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு பலூன்கள், இனிப்புகள், மலர்கள் மற்றும் எழுதுப் பொருட்கள் கொடுத்து ஆசிரியர்கள் மாணவர்களை வரவேற்றனர். இன்று துவங்கும் பள்ளிகள் வரும் 30ஆம் தேதி வரை இயங்கும். மே 1 முதல் 1 மாதத்திற்கு கோடை விடுமுறை விடப்பட உள்ளது. இதனிடையே அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு முதல் இலவச புத்தகப்பை மற்றும் காலணிகள் வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வணிக நிறுவனங்களுக்கு கட்டாயம் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனித்தமிழ் கழகம் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் கடைகள், வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை தமிழ் மொழியில் கட்டாயம் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அண்மையில் நடைபெற்ற புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது உத்தரவிட்டிருந்தார். இதற்கு நன்றி தெரிவித்து தனித்தமிழ் கழக தலைவர் தமிழ்நாவன் தலைமையில் அதன் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முதலமைச்சர் ரங்கசாமியை புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்பொழுது தனித்தமிழ் கழக செயலாளர் அரிமா பாண்டியன், புரவலர் குணத்தொகையன் மற்றும் நிர்வாகிகளும் உறுப்பினர்களும் உணர்ந்தனர். மீனவர்களுக்காக உயர்த்தப்பட்ட மீன்பிடி நிவாரணத் தொகை வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. கடலில் மீன்வளத்தை பெருக்க புதுச்சேரியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி வரை விசைப்படகில் ஆழ்கடலில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இந்த தடை காலத்தில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி அரசு மீனவர்களுக்கு நிவாரணம் அளித்து வருகிறது. அதன்படி புதுவையில் மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக மீனவர்களுக்கு ரூபாய் 6,500 வழங்கப்பட்டு வந்தது. அதேபோல் மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 3,000 வழங்கப்படுகிறது. இந்த தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அரசிடம் மீனவர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதனைத் தொடர்ந்து நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதையடுத்து மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக ரூபாய் 8,000ம், மழைக்கால நிவாரணமாக ரூபாய் 4,000ம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் இதற்கான அரசாணை வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தடைக்கால நிவாரணம் ரூபாய் 8,000ம், மழைக்கால நிவாரணம் ரூபாய் 4,000ம் வழங்குவதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உயர்த்தப்பட்ட தொகை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பல்வேறு கோவில்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நிதியுதவி வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகர் திரௌபதி அம்மன் கோவில், கோட்டைமேடு முருகன் கோவில், தேங்காய்த்திட்டு முத்துமாரியம்மன், பாலமுருகன் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 75,000 நன்கொடையாக வழங்கினார். இதேபோல் பிசிபி நகர் பகுதியிலுள்ள முத்தாலம்மன் ஆலயத்தின் மேல் பகுதியில் கான்கிரீட் போட்டு ஒழுகாத வண்ணம் தரை போட்டு திருப்பணி செய்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி கழக செயலாளர் ராஜா, வார்டு செயலாளர்கள் ஜெயக்குமார், பாலு மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர். மாநில அளவில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் அரியாங்குப்பம் அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புதுச்சேரி கைப்பந்து சங்கம் சார்பில் மாநில அளவிலான ஜூனியர் சாம்பியன்ஷிப் போட்டிகள் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் 25 அணிகளும், பெண்கள் பிரிவில் 12 அணிகளும் கலந்து கொண்டு விளையாடினர். இறுதிப் போட்டி நேற்று நடைபெற்றது. இதில் ஆண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணியும், கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணியும் மோதினர். இதில் அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 2-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை வென்றது. கருவடிக்குப்பம் ஸ்பைடர் அணி 2வது இடமும், சுதந்திர பறவை அணி 3வது இடமும், அரியாங்குப்பம் ஏபிஆர் அணி 4வது இடம் பெற்றனர். அதேபோல் பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் ஏபிஆர், லாஸ்பேட்டை சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணிகள் இறுதிப் போட்டியில் மோதின.
இதில் அரியாங்குப்பம் APR அணி 2-0 என்று செட் கணக்கில் வெற்றி பெற்று முதலிடம் பிடித்தது. சிவந்தி ஆதித்தன் பயிற்சி திட்ட அணி 2வது இடமும், அரியாங்குப்பம் பாரதிதாசன் அணி 3ஆம் இடமும், கொம்பாக்கம் காந்திஜி அணி 4ஆம் இடம் பிடித்தன. இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் ஆண்கள் பெண்கள் பிரிவில் முதல் 4 இடங்களை பிடித்து அணிகளுக்கு கைப்பந்து சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். செயலாளர் ரமணி பூபதி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தனர். திருமண உதவித்தொகை ஆணையை திமுக கழக துணை அமைப்பாளர் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை ஒரு நபருக்கு ரூபாய் 25,000 என விண்ணப்பித்த நபர்களுக்கு ஆணை வழங்கும் நிகழ்ச்சி உப்பளம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் திமுக கழக மாநில துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி அவர்கள் பயனாளிகளுக்கு ஆணையினை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ஹரிகிருஷ்ணன், துணை தொகுதி செயலாளர் ராஜி, மாநில மீனவர் அணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், கழக சகோதரர்கள் மோரிஸ், ரகுமான் ஆகியோர் உணர்ந்தனர். புதுச்சேரி மாநில பூர்வகுடி மக்களின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தோழமை கூடல் அரங்கத்தில் புதுச்சேரி தன்னுரிமை கழக தலைவர் சடகோபன் தலைமையில் அம்பேத்கர் தொண்டர்படை மாநில தலைவர் பாவாடராயன் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களும் இட ஒதுக்கீட்டு முறையில் கல்வி வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு முக்கிய சான்று ஆவணமாக நடைமுறையில் உள்ளது தந்தை வழியிலான ஜாதி சான்றிதழ் மட்டுமே. இந்த நடைமுறைக்கு மாறாக புதுச்சேரி மக்களுக்கு, குறிப்பாக பூர்வகுடி மக்களிடையே குழப்பங்களையும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் விதமாக தாய் வழியிலும் ஜாதி சான்று சில பேர் கேட்பதை அரசு ஏற்கக்கூடாது என புதுச்சேரி அரசை வலியுறுத்துவது, புதுச்சேரி பிற்படுத்தப்பட்ட அனைத்து பூர்வ குடிமக்கள் மற்றும் அனைத்து அட்டவணை இன பூர்வகுடி மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவுமான வேலை திட்டங்களை தொடர்ந்து மேற்கொள்வது, பூர்வகுடி மக்களுக்கான உரிமைகள் பற்றி நகரங்கள் மற்றும் ஊர்ப்புறங்களில் பிரச்சாரம் செய்வது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மக்கள் வாழ்வுரிமை இயக்க ஜெகநாதன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், தமிழர் களம் அழகர் உள்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள கண்டமங்கலம் ஒன்றியம் அருகே உள்ள நவமால் மருதூர் கிராமத்தில் அரசு பள்ளியில் 100ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இதில் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் ஆசிரியர்களிடம் பிறம்படியும் காதுகளை திருகும்படியும் செய்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றிய நவமால் மருதூர் பகுதியில் அரசு தொடக்கப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியானது 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு இந்த ஆண்டு 100ஆண்டு விழா கொண்டாடப்படுகிறது. 100ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்களின் ஒன்று கூடும் நிகழ்வு நடைபெற்றது. பள்ளி தலைமை ஆசிரியர் ஜெயந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த 100ஆண்டு விழாவில் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஒன்றிய பெருங்குழு தலைவர் RS வாசன் மற்றும் மாவட்ட கவுன்சிலர் மணிமொழி செல்வரங்கம், ஊராட்சி மன்ற தலைவர், துணைத் தலைவர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் இராணுவம், காவல்துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இங்கு நடைபெற்ற 100ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவர்கள் தங்களது ஆசிரியர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்ததோடு ஆசிரியர்களிடம் தங்களை பிரம்பால் அடிக்க வலியுறுத்தி பிரம்படி பெற்றுக்கொண்டும் காதுகளை திருகும்படி கேட்டு மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு கால்நடை மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் மூலம் மலட்டுத்தன்மை கண்டறியும் முகாம் நெட்டப்பாக்கம் கொம்பியின் புதுக்குப்பம் கால்நடை மருந்தகத்தில் நடைபெற்றது. இந்த மலட்டுத்தன்மை நீக்கிய முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் குமாரவேல் கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சினை பிடிப்பதற்கான வைத்தியத்தை பார்த்து கால்நடை விவசாயிகளுக்கு தாதுப்பு கலவை, சத்து டானிக் மற்றும் கருவூட்டல் ஆகிய வைத்தியத்தை பார்த்தார். மேலும் இந்த முகாமிற்கு செம்பியபாளையம், நத்தமேடு, புதுக்குப்பம் ஆகிய பகுதியைச் சேர்ந்த கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த முகாமில் 40க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு வைத்தியம் பார்க்கப்பட்டது.
கலந்து கொண்ட அனைத்து விவசாயிகளுக்கும் கால்நடை அபிவிருத்தி மற்றும் தாது உப்பு கலவை வழங்கப்பட்டது. முகாமிற்கான ஏற்பாடுகளை அலுவலக ஊழியர்கள் ஐயாசாமி மற்றும் பிரபாகர் ஆகியோர் செய்தனர். புதுச்சேரியில் பல ஆண்டு காலமாக உயர்த்தப்படாத குறைந்தபட்ச ஊதியத்தை விஞ்ஞானபூர்வமான முறையில் நிகழ்கால விலைவாசிக்கேற்ப திருத்தியமைப்பது குறித்த கருத்தரங்கம் செவ்வாய்க்கிழமை சித்தன்குடியிலுள்ள நாடார் உறவின் முறை திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கத்திற்கு ஏஐடியூசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா தலைமை வகித்தார். ஏஐடியூசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் மோதிலால் வரவேற்புரையாற்றினார். ஏஐடியூசி தேசிய துணைத் தலைவர் விஜயபாஸ்கர் சிறப்புரையாற்றினார். ஏஐடியூசி புதுச்சேரி மாநில கௌரவ தலைவர் அபிஷேகம், மாநில பொருளாளர் அந்தோணி, ஏஐடியூசி நிர்வாகிகள் உட்பட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் வட்டார அளவிலான பாலின விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் வில்லியனூர் வட்டாரத்திற்கு உட்பட்ட 42 பஞ்சாயத்து அளவிலான மகளிர் கூட்டமைப்பு சார்ந்த சமூக மேம்பாட்டு குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்தா டெண்டுல்கர் வரவேற்புரையாற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையாற்றினார். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மீண்டும் முக்கிய செய்திகள். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு காங்கிரஸ் போராட்டம். காங்கிரஸ் நிர்வாகியை தாக்கிய ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். அரசு பள்ளியில் 2025-2026 ஆண்டு கல்வியாண்டு துவக்கம். விடுமுறை முடிந்து உற்சாகமாக பள்ளிக்கு வந்த அரசு பள்ளி மாணவர்கள். வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தமிழ் கட்டாயம். முதலமைச்சருக்கு தனித்தமிழ் கழகம் நன்றி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.